preparing. So, in today's class, we are going to deal three poems. One is written by romantic writer P.B. Shelley, and other two poems are written by Victorian writers Robert Browning and Gerald Manley Hopkins. In fact, Gerald Manley Hopkins டியூரேஷன் அவரோட லிவிங் டைம் அப்பெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பொயட் அப்படின்றதெல்லாம் யாருமே அறியப்படலை சரிங்களா. ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் டெத் his poems were published, and as soon as his poems were published, the name Hopkins came into a limelight. சரிங்களா. ஸோ இந்த த்ரீ போயம்ஸுமே இப்போ ஷெல்லியோட ஆசிமாண்டியஸும் சரி, ஜிஎம் ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டரும் சரி, இந்த ரெண்டுமே வந்து நமக்கு சானட் ஃபார்மில் இருக்குது. சானட்னா என்ன அப்படின்னா 14 லைன் போயமாக இருக்குது. வேறஸ் ராபர்ட் ப்ரௌனிங்கோட மை லாஸ்ட் டச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 56 லைன்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மூணு போயமில் ஷெல்லியோட ஓசிமாண்டியஸ் பார்த்தோம் அப்படின்னா it is prescribed as a detailed one, and other two have been prescribed as non-detailed one. Okay, so among the three we are going to deal Shelley's Ozymandias. So Percy Bysshe Shelley பார்த்தோம் அப்படின்னா he was born on 4th of August 1792 and he died on 8th of July 1822. ஸோ இப்போ நம்ம நேற்றுல ப்ரீவியஸ் கிளாஸில் கீட்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ கீட்ஸ் டைட் ஆஃப் கன்சம்ஷன், he died of tuberculosis, whereas Shelley died of boat accident சரிங்களா. அவர் போட்டில் ஸ்ப்ளீனியா அப்படின்ற பிளேஸில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவரோட போட் வந்து டியூ டு ஸ்ட்ராம் he met with an accident, Spezia. So there he died. ஸோ ஷெல்லி பற்றி பார்த்தோம் அப்படின்னா he was a very close friend to Lord Byron. ஜார்ஜ் கார்டன் அப்படின்னு சொல்லப்படுற லார்ட் பைரனோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஜான் கீட்ஸோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் ஜான் கீட்ஸோட டெத்துக்காக ஷெல்லி வந்து அடோனைஸ் அப்படின்ற போயம் எழுதினார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் ஷெல்லியோட ஒய்ஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரெவல்யூஷனரி ரைட்டர்ஸான மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டோட டாட்டர் சரிங்களா, மேரி ஷெல்லி. இன்ஃபேக்ட் மேரி ஷெல்லியோட ஃபுல் நேமுமே பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பேருமே மேரி காட்வின் உல்ஸ்டோன் கிராஃப்ட் சரிங்களா. மேரி ஷெல்லியோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேரி காட்வின் உல்ஸ்டோன் கிராஃப்ட். இன்ஃபேக்ட் மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்றது மேரி காட்வின் உல்ஸ்டோன் கிராஃப்டோட அம்மா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபெமினிஸ்ட் சரிங்களா. ஃபீமேல் ரைட்டர்ஸ் ஃபெமினிசம்காக பாடுபட்ட ஒரு ரைட்டா மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட். மேரி உல்ஸ்டோன் கிராஃப்டோட டாட்டர் தான் மேரி காட்வின் உல்ஸ்டோன் கிராஃப்ட். ஆஃப்டர் ஹர் மேரேஜ் சரிங்களா. ஸோ ஷெல்லியோட செகண்ட் ஒய்ஃபாக இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஷெல்லி வந்து மேரி காட்வின் உல்ஸ்டோன் கிராஃப்டை செகண்ட் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் மேரி காட்வின் உல்ஸ்டோன் கிராஃப்ட் தன்னுடைய நேமை மேரி காட்வின் அப்படின்ற தன்னுடைய நேமை மேரி ஷெல்லி அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அண்ட் மேரி ஷெல்லியை பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் ஆல்சோ அ ரைட்டர். இப்போ நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் பற்றி பார்ப்போம். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒய்ஃபான எலிசபெத் பேட் ப்ரௌனிங் ஒரு ரைட்டர். அது மாதிரி மேரி ஷெல்லி, பர்சே பைஷே ஷெல்லியோட செகண்ட் ஒய்ஃபான மேரி ஷெல்லியும் பார்த்தோன்னா ஒரு ரைட்டர். ஷீ ஹர் ஃபேமஸ் நாவல் இஸ் ஃப்ராங்கன்ஸ்டைன் சரிங்களா. மேரி ஷெல்லியோட ஃபேமஸான நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராங்கன்ஸ்டைன், ஒன் ஆஃப் த செலிப்ரேட்டட் நாவல்ஸ் ஆஃப் மேரி ஷெல்லி. ஸோ இப்போ நம்ம பர்சே பைஷே ஷெல்லியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பர்சே பைஷே ஷெல்லி ஹஸ் ரிட்டன் மெனி போம்ஸ். எஸ்பெஷலி அவர் நிறைய கிரிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ட்ரீட்டிஸ், நொட்டோரியஸான கிரிட்டிக்கல் ட்ரீட்டிஸ். ஃபேமஸு நொட்டோரியஸ் இந்த ரெண்டு வார்த்தைக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஃபேமஸ் அப்படின்னா பாசிட்டிவான நோட்டில் ஃபேமஸ் ஆகிறது ஃபேமஸ். இதே நெகட்டிவான ஒரு விஷயத்தில் ஃபேமஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நொட்டோரியஸ், அதை ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பில் லேடன் இஸ் அ நொட்டோரியஸ் பர்சன். ஸோ நெகட்டிவான விஷயமா ஃபேமஸ் ஆயிருக்காரு. வேறஸ் சார்லி சாப்ளின் இஸ் ஃபேமஸ், ஹிட்லர் இஸ் நொட்டோரியஸ் சரிங்களா. ஸோ அது மாதிரி நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் எழுதியிருக்காரு பர்சே பைஷே ஷெல்லி. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் எழுதுனதுக்காக, இந்த எஸ்ஸே எழுதுனதுக்காக he was expelled from his college
சரிங்களா. பட் அதை தாண்டி இவர் நிறைய நல்ல நல்ல போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஓசிமாண்டியஸ், டு அ ஸ்கைலார்க்கு, ஓ டு த வெஸ்ட் விண்ட், அந்த மாதிரி நிறைய போயம்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் டு பி வெரி கிளியர், நமக்கு வந்து நம்ம தமிழ் இலக்கியத்துல பாரதியார் எப்படி பயங்கர புரட்சிகரமான ஒரு எழுத்தாளரோ, அது மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஷெல்லி பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி ரிபல்லியஸ் ரைட்டர். சரிங்களா. நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்க பெர்சே பைஷே ஷெல்லி பார்த்தோம்னா வெரி வெரி ரிபல்லியஸ் ரைட்டர். ரொம்ப புரட்சிகரமான நிறைய ரைட்டிங்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறையா எழுதுறாரு. நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ்லாம் நிறைய எழுதுறாரு. சரிங்களா. ஸோ வெரி ஃபேமஸ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிபல்லியஸ் ரைட்டர்ஸ் நம்ம பெர்சே பைஷே ஷெல்லி. எஸ்பெஷலி அவரோட இந்த ரிபல்லியஸ் ரைட்டிங்க்கு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம். சரிங்களா. ஸோ அவரோட லைஃப் இப்படி நல்லா போயிட்டு இருந்த லைஃப் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் எதேச்சியா போட் ஜேர்னியில் போகும்போது, ஸோ செயில் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராம்ல he was washed ashore. சரிங்களா. ஸோ he met his death. அண்ட் இவரை பற்றி இன்னும் ஸ்பெஷலான விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹெரால்டு ப்ளூம் இவரை பற்றி என்ன சொல்கிறார், ஷெல்லி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சூப்பர் கிராஃப்ட்மேன், a lyric poet without rival, and surely one of the most advanced skeptical intellects ever to write poem. skepticalனா பார்த்ததெல்லாம் நம்பாம அனலைஸ் பண்ணி பார்க்குற திறன். ஸோ அந்த திறன் இவருக்கு நிறையா இருக்குது. அண்ட் இவர் நாட் ஒன்லி ரொமான்டிக் ரைட்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நிறையா 20th century 19th centuryல இருக்க நிறைய ரைட்டர்ஸ் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரைட்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராபர்ட் ப்ரௌனிங், ஏசி ஸ்வின்பர்ன், தாமஸ் ஹார்டி, டபிள்யூபி ஈட்ஸ், இந்த மாதிரி நிறையா ரைட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. இவரோட பொலிட்டிக்கல் பேலட், நம்ம ஏற்கனவே ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கை பற்றி பார்த்தோம், நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் பார்த்தோம். அதே மாதிரி இவரோட பொலிட்டிக்கல் பேலட் ஒன்று ரொம்ப ஃபேமஸான ஒரு பொலிட்டிக்கல் பேலட் இருக்குது, த மாஸ்க் ஆஃப் அனார்கி. அண்ட் இவரோட இன்னும் சில ட்ராமாஸும் எழுதியிருக்காரு, சென்சி. அதே மாதிரி அடோனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட எலிஜி. ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வந்து ஒரு மித்தலாஜிக்கல் போயம். ஜூலியன் மேடலா, அதே மாதிரி அலாஸ்டர் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் சாலிட்யூடு, த ட்ரையம்ஃப் ஆஃப் லைஃப், இதெல்லாம் இவரோட ஃபேமஸான போயம். ஸோ நிறைய பேர், நாட் ஒன்லி ரைட்டர்ஸ், மெனி பொலிட்டிக்கல் லீடர்ஸை, பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸையுமே இவர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இவருனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ரைட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா கார்ல் மார்க்ஸ். ஸோ கார்ல் மார்க்ஸுக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் ஷெல்லி. மகாத்மா காந்தி, ஜார்ஜ் பெர்னாட் ஷா, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளரும் நம்ம பெர்சே பைஷே ஷெல்லி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூஜீன் ஓனீல், நம்மளோட அமெரிக்கன் எக்ஸ்பிரஷனிஸ்ட், ட்ரமாட்டிஸ்ட். சரிங்களா. ஸோ அவரோட ஃபுல் நேம் வந்து யூஜீன் ஓனீல். வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம் ஆஃப் த ஃபைனஸ்ட் பொயட்ரி ஆஃப் ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஷெல்லியோட செகண்ட் ஒய்ஃப் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மேரி காட்வின் wollstonecraft ஷெல்லி. ஷீ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஃப்ராங்கன்ஸ்டைன். அண்ட் ஷெல்லி டைட் இன் அ போட்டிங் ஆக்சிடென்ட் இன் ஸ்பேசியா டியூரிங் 1822 at the age of 29. இதெல்லாம் பார்த்தோம். And here I have given some of the important works of Shelley, like Alastor, The Spirit of Solitude, The Cenci, The Cloud, Dark Spirit of Desert Root, Declaration of Rights, Defense of Poetry, ஒரு எஸ்ஏ, நமக்கு பிஜிடிஆர்பியில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். Hymn to Intellectual Beauty, Julian and Medallo, Conversation, Lines Written Among the Eugenian Hills, The Mask of Anarchy, Mount Blanc, Mutability, The Necessity of Atheism, Ode to the West Wind, Peter Bell III, Prometheus Unbound, Queen Mab, a philosophical poem, Review of Frankenstein. Frankenstein எழுதுனது மேரி ஷெல்லி. Review of Frankenstein, ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு ஒரு ரிவ்யூ எழுதியிருக்காரு. Revolt of Islam, Rosalind and Helen, to Wordsworth, to The Witch of Atlas. ஸோ இதெல்லாம் ஷெல்லியோட, பெர்சே பைஷே ஷெல்லியோட ஃபேமஸான ஒர்க். ஓகே, அது பெர்சே பைஷே ஷெல்லியோட ஃபேமஸான ஒர்க். இங்கே எதுக்கு இந்த அன்வான்டாக இது ஒரு ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாச்சு தான் ஓசிமாண்டியஸ்.
சரிங்களா? ஸோ ஓசிமாண்டியஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாச்சு, ஒரு பெரிய ராஜாவோட ஸ்டாச்சு. ஸோ ஒரு கிங்கோட ஸ்டாச்சுவை தான் அந்த கிங்கை தான் ஓசிமாண்டியஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாச்சுவை பற்றி தான் இந்த ஹோல் போயமுமே. இப்போ நம்ம பார்க்க போகிற பிபி ஷெல்லியோட ஓசிமாண்டியஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்டாச்சு பற்றி தான். இந்த ஸ்டாச்சு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்குது. இந்த ஸ்டாச்சு பிரிட்டிஷ் மியூசியமுக்கு வரப்போகிறதாக ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. உடனே ஷெல்லி எழுதின போயம் தான் ஓசிமாண்டியஸ். சரிங்களா? ஸோ வித் அ ஷார்ட் நோட் நம்ம ஓசிமாண்டியஸ் போயம்குள்ளே போகிறோம். ஸோ ஒசிமாண்டியஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷெல்லி வந்து 1818 த எக்ஸாமினர் ஆஃப் லண்டன் அப்படின்ற மேகசினுக்கு ஷெல்லின்ற பேர்ல எழுதல, கில்ராஸ்டஸ் அப்படின்ற பேர்ல எழுதுறாரு. சரிங்களா? ஸோ ஷெல்லி வந்து ஷெல்லின்ற பேர்ல இந்த போயம் எழுதல. இது ஒரு முக்கியமான 1 மார்க்காக கூட இருக்கலாம். கில்ராஸ்டஸ் அப்படின்ற பேர்ல தான் இந்த போயம் எழுதுறாரு. பெண் நேம்ல தான் எழுதுறாரு. பெண் நேம்னா புனை பெயர். ஸோ இந்த கில்ராஸ்டஸ் அப்படின்ற பேர்ல இந்த ஒசிமாண்டியஸ் எங்க பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா த எக்ஸாமினர் ஆஃப் லண்டன் அப்படின்ற மேகசின்ல பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இது எதை பத்தி, இந்த ஒசிமாண்டியஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒசிமாண்டியஸ் அப்படின்றது கிரீக்க ரூல் பண்ணின ராமசஸ். சரிங்களா? ராமசஸ் அப்படின்ற கிங்கை பத்தி சொல்றாங்க. இந்த ராமசஸ் அப்படின்ற கிங்கை தான் ஒசிமாண்டியஸ் அப்படின்னு செல்லமா அழைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம மன்னர்களுக்கெல்லாம் சில புனை பெயர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த ஒசிமாண்டியஸ் அப்படின்றது கிரீக்ஸ் வந்து ஈஜிப்தியன் ஃபேரோவான ஃபேரோ அப்படின்றது கிங்னு அர்த்தம். சரிங்களா? ஈஜிப்தியன் ஃபேரோவான ராமஸ் த செகண்ட கிரீக்ஸ் வந்து ஒசிமாண்டியஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ராமஸ் த செகண்ட ஒசிமாண்டியஸ் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவரோட பெரிய ஒரு டெசர்ட்டை வந்து அவரோட ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு வந்து டெசர்ட்ல வச்சிருக்காங்க. அந்த டெசர்ட்ல இருந்த அந்த ஸ்டாச்சு வந்து உடஞ்சு போயிருக்க டெசர்ட் ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு தான் இங்க வந்து அப்படியே ஒரு 14 லைன் சானட்டா சொல்றாரு. இதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கிங். ஆக்சுவலா ராமஸ் த செகண்ட் கிரேக்கர்கள்னால ஓசிமாண்டியஸ்னும், எகிப்தியர்கள்னால ராமசஸ் த செகண்ட்னும் அழைக்கப்பட்ட இந்த ராமஸ் த செகண்டோட ஸ்டாச்சு பார்த்தோம்னா அவரோட பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும் அந்த ஸ்டாச்சு. ஆனா தற்போதைய காலத்தில் இந்த ஸ்டாச்சு உடஞ்சு போய் கால் தனியா கிடக்குது, கையில பாதி வெட்டுப்பட்டு கிடக்குது. சரிங்களா? அப்படி இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து பிரிட்டிஷ் மியூசியமுக்கு வருது. இப்போ இந்த போயம்ல ஷெல்லி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எவ்வளோ பெரிய சாம்ராட்டாக இருந்தாலுமே இந்த அவங்க வந்து இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே வில் டெமினிஷ். சரிங்களா? எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, காலத்தின் கட்டாயத்துல அவங்களுடைய புகழும் சரி, அவங்களுடைய நினைவுகளும் சரி மறத்து போயிடும் அப்படின்றதான் சிம்பாலிக்கா இந்த சானட்ல சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த சானட்டோட ஐடியாவே இதுதான். இந்த சானட் ஷெல்லி என்கவுண்டர்ஸ் அ டிராவலர். ஸோ அந்த டிராவலர் யாரு அப்படின்னா, நம்ம அந்த ஷெல்லி வந்து இந்த ஓசிமாண்டியஸை பற்றின ரெஃபரன்ஸ் வந்து அவருக்கு கிடைக்குது. யாரு மூலமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர் மூலமா அவருக்கு இந்த ஓசிமாண்டியஸோட ரெஃபரன்ஸ் கிடைக்குது. ஒரு கிரீக் ஹிஸ்டோரியன். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியோடாரஸ். சரிங்களா? ஸோ டியோடாரஸ் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன் மூலமா அவருக்கு வந்து இந்த ஓசிமாண்டியஸ் அவரோட புக்ல ஸோ டியோடாரஸ் சைக்யூலஸ் அவர் எழுதின பிப்ளிட்டிகா ஹிஸ்டோரிக்கா அப்படின்ற ஒரு புக்கை படிக்கிறார். சரிங்களா? படிக்கிறது மூலமா அவருக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் கிடைக்குது. உடனே விளையாட்டுத்தனமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விளையாட்டுத்தனமா இந்த ஓசிமாண்டியஸை பத்தி ஒரு போயம் எழுதலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? விளையாட்டுத்தனமா ஒரு போயம் எழுதலான்னு சேலஞ்ச் பண்றாரு. யாருகிட்ட சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹொரேஸ் ஸ்மித் அப்படின்ற ரைட்டரும் இவரும் அந்த இவரை புக்கை படிக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹொரேஸ் ஸ்மித்துமே பார்த்தோம் அப்படின்னா சேம் நேம்ல இதே ஒர்க்கை எழுதியிருக்காரு. சரிங்களா? ஹொரேஸ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா
ஒசிமாண்டியஸ்ன்ற நேம்லயே அவரும் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரு. இவரும் ஷெல்லியும் வந்து ஒசிமாண்டியஸ்ல ஒரு போயம் எழுதுறாரு. ரெண்டு பேரும் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கிட்டு போயம் எழுதுறாங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட போயம்ல ஷெல்லியோட போயம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? எந்த போயம் பெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு போயமுக்கும் ஒவ்வொரு டெண்டன்சி இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ராபப்ளி ஹொரேஸ் ஸ்மித்தோட போயமுமே நல்ல போயமா இருந்திருக்கலாம். பட் ஷெல்லியோட ஒசிமாண்டியஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த போயம் வந்து த எக்ஸாமினர் ஆஃப் லண்டன் அப்படின்ற புக்கில் 1818லையும் பப்ளிஷ் ஆச்சு. ஷெல்லி இறந்ததுக்கப்புறம் ரோசலின் அண்ட் ஹெலன் எ மாடர்ன் எக்லாக் அப்படின்ற புக்கில் போஸ்ட்மஸாகவும் பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒசிமாண்டியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ராமசஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ராமசஸ் த செகண்ட், அவர் வந்து ஃபரோ, ஈஜிப்தியன் ஃபரோ. ஸோ அவரோட க்ரீக் நேம் தான் ஒசிமாண்டியஸ். சரிங்களா? அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட த்ரோன் நேம் வந்து பார்த்தோம், கிங்டமோட நேம் பார்த்தோம்னா உசர் மார்த்ரை. சரிங்களா? ஸோ இந்த ராமசஸ் த செகண்ட் வந்து அவரோட டைம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ரூலிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா 1279லேருந்து 1213 வரைக்கும், 1279லேருந்து 1213 வரைக்கும். என்ன சார் இயர் வந்து ரிவர்ஸில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் அப்படி தான் ரிவர்ஸில் போகும். சரிங்களா? 1279லேருந்து 1213 வரைக்கும் அவர் வந்து ரூல் பண்ணுறாரு. ராமசஸ் த செகண்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரூலர் இன் ஈஜிப்தியன் ஹிஸ்ட்ரி. அவரோட க்ரீக் நேம் தான் ஒசிமாண்டியஸ். சரிங்களா? ஸோ 1817ல் இந்த ஒசிமாண்டியஸோட ஸ்டாச்சு வந்து பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு வரப்போவதாக ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ யங்கர் மேமன், அதாவது இந்த ஸ்டாச்சு இது பண்ணுறவர் வந்து இந்த இதை எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இந்த ஸ்டாச்சு முன்னாடி யார்கிட்ட இருந்து இங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோவனி பாட்டிஸ்டா பெல்சோனி. அவர் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணின உடனே அந்த ஸ்டாச்சு வந்து உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அந்த ஸ்டாச்சுவோட ரிமைன்ஸை வந்து க்ரீக்குக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. சரிங்களா? அந்த ஸ்டாச்சு வந்து ஜியோவனி பாட்டிஸ்டா வந்து உடைச்சதுனால ஸ்டாச்சுவோட ரிமைன்ஸை எடுத்துகிட்டு வராங்க க்ரீக்குக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒசிமாண்டியஸோட பேக்ரவுண்ட். நான் சொல்கிறது எல்லாமே ஒசிமாண்டியஸோட பேக்ரவுண்ட். ஸோ இப்போ இந்த போயமில், இந்த சானட்டில் 14 லைன் இருக்குது. இந்த சானட்டில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ராவலர், அந்த ட்ராவலர் வந்து ப்ராபப்ளி நம்ம டியோடாரஸாக கூட வச்சுக்கலாம். அந்த ட்ராவலர் வந்து என்ன சொல்கிறாருன்னு, இந்த ஃபரோவோட ஸ்டாச்சு, இந்த ஒசிமாண்டியஸ் இருக்கார் இல்லையா, அந்த ராமசஸோட ஸ்டாச்சு வந்து உடஞ்சி போயிருக்கு. அந்த ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குது, டெசர்ட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஹிண்ட் கொடுக்குறாரு. அதெல்லாம் இப்போ வர்ணிக்கிறார். இந்த 14 லைன் சானட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அன்னோன் ஸ்பீக்கர் வந்து ஒரு டிராவலரை மீட் பண்ணுறாரு ஒரு ஆன்டிக் லேண்டில். அந்த ஆன்டிக் லேண்ட் என்னது, ஒரு டெசர்ட்டில் மீட் பண்ணுறாரு. அப்போ டெசர்ட்டில் மீட் பண்ணும்போது அந்த ஸ்டாச்சுவை பற்றி சொல்கிறாரு. அந்த ஸ்டாச்சு வந்து உடஞ்சி போயிருக்கு, ஃபரோவோட ஸ்டாச்சு அப்படின்றாரு. அந்த ஸ்டாச்சுவோட இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்டாச்சுவோட கீழே இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபரோவை பற்றி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க், ஏ மைட்டி அண்ட் டெஸ்பயர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆனால் அந்த ஸ்டாச்சு உடஞ்சி போய் கிடக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த போயம் 14 லைன் இருக்க போயம் பார்க்கலாம். ஐ met a traveler from an antique land. Antique land here refers to desert. சரிங்களா? Greek land, sorry, Egyptian land அப்படின்னு சொல்லலாம். I met a traveler from an antique land who said two vast and trunkless legs of stone stand in the desert. ஸோ அந்த ஸ்டாச்சுவோட 2 கால் தனியாக இருக்கான். Two vast and trunkless leg, trunk இல்லாமல், கால் இல்லாமல் ஸ்டாச்சு தனியாக இருக்கான். Legs of stone stand in a desert. Near them on the sand, half sunk, a shattered visage lie. Visage அப்படின்னா ஃபேஸ். ஸோ அதுக்கு பக்கத்தில் அந்த கால் தனியாக இருக்குது, முகம் தனியாக இருக்குது. முகத்தை வந்து பாதி மறைஞ்சிருக்கு, மண்ணில் மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த முகம் எப்படி இருக்கான், முறைச்சிக்கிட்டு இருக்கான். Whose frowns and wrinkled lips and sneer of cold command. ஸோ அந்த லிப்ஸ்லேயே பார்த்தோம்னா கோபமான கமாண்ட், பயங்கர ரஃப்பாக வந்து அந்த கோல்டு கமாண்ட். போருக்கெல்லாம் வந்து இது சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பயங்கர ரஃப்பான அந்த ஃபேஸாக இருக்கும். சரிங்களா? ஸ்டாச்சுவோட ஃபேஸ் வந்து கோல்டு கமாண்ட் கொடுக்குற மாதிரி ரொம்ப சாந்தமாக இல்லாமல் ரொம்ப ரஃப்பாக இருக்கான். டெல் தட் இட்ஸ் ஸ்கல்ப்டர்
will those passions read. So அந்த ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, ஐன்றவர் இங்க யாருன்னா ஒரு ஸ்பீக்கர். ப்ராபபிளி இந்த ஸ்பீக்கர் யாருன்னா டியோடாரஸா இருக்கலாம். சரிங்களா? டியோடாரஸ் யாரு? டியோடாரஸோட புக்கான பிப்ளியோத்திகா ஹிஸ்டோரிக்கா அப்படின்ற புக்கில் இருந்து தான் நம்ம இவருமே யார் நம்ம ஷெல்லி வந்து இந்த ஸ்டாச்சு பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது ஸ்பீக்கர், ப்ராபபிளி டியோடாரஸ். அவர் ஒரு ஸ்பீக்கர் ட்ராவலரை மீட் பண்ணுறாரு. அந்த ட்ராவலரை மீட் பண்ணும்போது ட்ராவலர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஒரு ஆன்டிக் லேண்டில் நான் ஒரு ஸ்டாச்சு பார்த்தேன், அந்த ஸ்டாச்சு வந்து ரூயின் ஆகி கிடந்தது. ஸோ அதோட டூல் வாஸ்ட் லெக் வந்து பாடி இல்லாமல் தனியாக கிடக்குது, பாடி வந்து மண்ணில் புதஞ்சு கிடக்குது. ஸோ அந்த அந்த ஸ்டோன் பார்க்கவே பயங்கரமாக க்ரம்பிளிங் ஸ்டோனாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ், அந்த பாடி மறைஞ்சு பாதி மண்ணில் டெசர்ட்டில் மறைஞ்சு கிடக்கிற அந்த ஃபேஸை பார்த்தோம்னா ஃபேஸ் ரொம்ப கோபமான ஃபேஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாச்சுவை செஞ்ச ஸ்கல்ப்டர் வந்து அந்த கிங்கோட இமோஷன்ஸை ரொம்ப அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றாரு. ஸோ நல்ல பேஷன்ஸ்லாம் ரீட் பண்ணியிருக்காரு. ஆனால் விச் இட் சர்வைவ் ஸ்டாம்ப்டு ஆன் தீஸ் லைஃப்லெஸ் திங்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை இந்த லைஃப்லெஸ் திங்ஸில் ஸ்டாம்ப் பண்ணியிருக்காரு, அப்படியே வச்சு பதிச்சிருக்காரு அப்படின்றாங்க. த ஹேண்ட் தட் மாக்டு தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட். ஸோ இந்த ஸ்டாச்சுவோட ஹேண்டெல்லாம் பாதிக்கா உடஞ்சி போயிருக்கு, அதே மாதிரி ஹார்ட் உடஞ்சிருக்கு. இதயத்துக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு கை இல்லை, இந்த பக்கம் கை இருக்குது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கிட்டலாம் உடஞ்சி அங்கங்கே இதாக கிடக்குது. சரிங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாரு, த ஹேண்ட் தட் மாக்டு தெம் அண்ட் த ஹார்ட் தட் ஃபெட். அந்த ஸ்டாச்சுவோட பெடஸ்ட்ரல்ல என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டாச்சு பெடஸ்ட்ரல்னா என்ன, ஸ்டாச்சு வச்சிருக்க இடம். இப்போ இந்த ஸ்டாச்சுக்கு கீழே காலெல்லாம் தனியாக போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா ஒரிஜினல் ஸ்டாச்சுவில். ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு பெடஸ்ட்ரல்ல வச்சுருக்காங்க, ஒரு பெடஸ்ட்ரல் இருக்குது. அந்த பெடஸ்ட்ரல்ல என்ன இருக்குது அப்படின்னா, மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ், த கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், ஏ மைட்டி அண்ட் டெஸ்பயர் அப்படின்லாம் இருக்கான். நத்திங், இதை தாண்டி வேறு அங்கே எதுவுமே இல்லை. நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். ஸோ அந்த ஸ்டாச்சுவில் இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போது ரவுண்ட் த டிகே ஆஃப் த கலோசல் ரெக். கலோசல் ரெக்னா என்னதுங்க, ரொம்ப மோசமான நிலைமையில் அது ரெக் ஆயிடுச்சு, உடஞ்சி செதஞ்சு போயிடுச்சு. பவுண்ட்லெஸ் அண்ட் பேர், த லோன் அண்ட் லெவல் சாண்ட்ஸ் ஸ்ட்ரெச் ஃபார் அவே. மீதி எல்லா இடத்துலையும் வெறும் மண் மட்டும்தான் இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான் போயம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த போயமில் என்ன ஸ்பெஷல், ஏன் இந்த போயம் ஒய் இட் வாஸ் செலிப்ரேட்டட் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆன்டிக்னஸ் அண்ட் poet Shelley wants to assure that anything or everything will become decayed in course of time அப்படின்றது இந்த போயமோட ஓவரால் ஐடியா. எவ்வளோ பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது சிதைந்து போயிடும். சரிங்களா? ஸோ நம்ம எவ்வளோ பெரிய மனுஷன், அந்த ராமசஸ் த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, he ruled Egypt for long time. In fact, his fame has reached Greeks. In fact, Greeks called Ramesses the second Ozymandias. Greeks வந்து Ramesses the second என்ன சொல்றாங்க, ஒசிமாண்டியஸ்ன்றாங்க. அப்போ ஈஜிப்தை ரூல் பண்ண ஒரு கிங்கோட புகழ் கிரீக்கை ரீச் பண்ணிருக்கு. கிரேக்கர்கள் வந்து அவரை ஒசிமாண்டியஸ்ன்னு கூப்பிட்ற அளவுக்கு அவர் ஃபேமஸாக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு கிங்கோட ஸ்டாச்சு இப்போ செதஞ்சு கிடக்குது. அது எங்கே கிடக்குது, டெசர்ட்டில் கிடக்குது. அவர் ரூல் பண்ணிட்டு இருந்த நாடு இப்போ பயங்கரமான செல்வ செழிப்பான நாடா இன்னமும் இருக்கா? கிட்டத்தட்ட அவர் எப்போ ரூல் பண்ணாரு, ஒரு இந்த போயம் எழுதுறதுக்கு எக்ஸாக்டா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ரூல் பண்ணியிருக்காரு. அப்போ 3000 வருஷத்துல இந்த அவர் ரூல் பண்ண அந்த கண்ட்ரி வந்து ஒரு வெல்தியான ஸ்டேட்டை ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆன்சர் நோ. அந்த இடமே டெசர்ட்டா மாறிடுச்சு. அந்த இடத்துல வெறும் மண்ணு தான் இருக்கு. தெர் இஸ் நோ greenery, there is no lush things. The whole kingdom has become a desert. சரிங்களா? the whole kingdom has become a desert. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, everything is impermanent in course of time அப்படின்றது இந்த ஹோல் சானட்டோட இது. ஸோ இந்த ரெண்டு பேருமே யாரு, இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே, நம்ம பர்சே பைஷே ஷெல்லி ஆகட்டும், அதே மாதிரி ஹொரேஸ் ஸ்மித் ஆகட்டும், ரெண்டு பேருமே டியோடாரஸ் சைக்கிளஸோட
பிப்ளியோதிகா ஹிஸ்டோரிக்கா அப்படின்ற புக்கை படிச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து தே ஸ்டார்டட் டு ரைட் போயம். பட் இந்த போயம்ல ஷெல்லியோட பெர்செப்ஷன் டோட்டலா வேற மாதிரி இருக்கு, ஹொரேஸ் ஸ்மித்தோட பெர்செப்ஷன் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஹொரேஸ் ஸ்மித் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாச்சுவை பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு, வேற ஷெல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா வேற கண்ணோட்டம். he gave this sonnet as a political satire. ஸோ இந்த சானட் பார்த்தோம்னா 14 லைன்ஸ் தான், 14 லைன்ஸ்ல டோட்டலா வேற ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாச்சு வந்து இட் ஸ்டில் போஸ்ட் ஆஃப் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி சிவிலைசேஷன் which was once celebrated in the past. சரிங்களா? ஸோ இந்த போயம் வந்து ஒரு பெட்ரார்கியன் சானட்டு. அண்ட் இதோட ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏபி ஏபிஏ சிடிசி இடி இஎஃப் இஎஃப் அப்படின்ற ரைம் ஸ்கீம்ல இருக்கு. அதாவது ஆக்டேவ் அண்ட் செஸ்டட். ஆக்டேவ்ல நம்ம நார்மலா பெட்ரார்கியன் சானட்ல ஆக்டேவ் எப்படி இருக்கும், ஏபி 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 ஏபி. செஸ்டட் பார்த்தோம்னா சிடி சி சிடிசி அது மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? ஏன்னா இங்கே வேற ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் ஆக்டேவ் செஸ்டட், ஆக்டேவ்னா 8 லைன் இருக்கு, 8 லைன், செஸ்டட்னா 6 லைன். ஸோ அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இந்த போயமோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த போயமில் மெயினாக பொலிட்டிக்கல் பவர் எப்படியெல்லாம் இதாகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயமில் இருக்க ரைம் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ஜாப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. என்ஜாப்மெண்ட் அப்படின்னா கண்டினியூவேஷன் ஆஃப் லைன்ஸ் வித்தவுட் எனி ஃபுல் ஸ்டாப். கண்டினியூவாக ஒரு லைன் ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ஜாப்மெண்ட். சரிங்களா? ஸோ என்ஜாப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. லைன் நம்பர் 2லேருந்து 8 வந்து வித்தவுட் எனி பிரேக் அப்படியே கண்டினியூஸாக வருது. அலிட்ரேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஆன்டிக் இது அலிட்ரேஷனில் அசோனன்ஸ். சரிங்களா? நான் எடுத்த சோர்ஸில் இது அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இட் இஸ் நாட் அலிட்ரேஷன், இட் இஸ் அசோனன்ஸ். ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோன் ஸ்டாண்ட், சங்க் ஷேட்டர்ட். சங்க் ஷேட்டர்டுமே இன்ஃபேக்ட் அலிட்ரேஷன் கிடையாது, கோல்டு கமாண்ட் வேணும் அலிட்ரேஷன். அதே மாதிரி மெட்டஃபா, ஸ்னியர் ஆஃப் கோல்டு கமாண்ட், கோல்டு கமாண்டை ஸ்னியரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஐரனியில் பார்த்தோம்னா லுக் ஆன் மை ஒர்க் ஏ மைட்டி அண்ட் டெஸ்பயர் அப்படின்னு ஐரணி. ஆக்சுவலாக அது உடஞ்சி போய் கிடக்கிறத பார்த்து அந்த ஸ்டாச்சுவோட பெடஸ்ட்ரியல் என்ன இருக்கு, மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ் லுக் ஆன் மை ஒர்க் அப்படின்னு அந்த டெசர்ட்டை வந்து இப்போ அங்கே டெசர்ட் தானே இருக்குது, அங்கே டெசர்ட்டில் இப்போ அங்கே இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஸோ இது ஐரானிக்கலாக சொல்லியிருக்காரு இந்த வேர்டை. நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். ஸோ அந்த ஏ மைட்டி அண்ட் டெஸ்பயர் அப்படி இருக்கு, மைட்டியா இருக்கு, ஆனால் இப்போ மைட்டியில் என்ன இருக்கு, நத்திங் இஸ் டெஸ்பயர் அப்படின்றாங்க. சினெக்டகி சினெக்டஷே அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கலெக்டிவ் ஹிண்டாக கொடுக்குறாங்க, ஹேண்ட் ஹார்ட். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டிவாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி அல்யூஷன், இந்த போயமோட அல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போயம் வந்து டியோடரஸ் சைக்யூலஸோட பிப்ளியோதிகா ஹிஸ்டோரிக்கா அப்படின்ற பேப்பர் எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷெல்லியோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான ஹொரேஸ் ஸ்மித்தும் ஷெல்லியும், இந்த ஹொரேஸ் ஸ்மித் வந்து ஷெல்லியோட வீட்டுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேக்காக வரும்போது 1817 கிறிஸ்மஸ் ஹாலிடேக்காக வரும்போது ரெண்டு பேருமே இந்த டியோடோரஸ் சைக்யூலஸோட பிப்ளியோதிகா ஹிஸ்டோரிக்கா அப்படின்ற புக்கை படிக்கிறாங்க. படித்தோடனே தே போத் சேலஞ்ச் தெம் செல்ஃப் டு ரைட் அ போயம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இந்த புக்கை பற்றின இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் ரிமெம்பர் தேம் அண்ட் இட் மே பி ஆஸ்க்ட் இன் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டாச்சு எங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா ஜியோவானி பாட்டிஸ்டா அவர் வந்து இந்த ஸ்டாச்சு ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணோடனே இது பிரிட்டிஷ் மியூசியம்க்கு வருது. இதுக்கப்புறம் நம்ம நெப்போலியன் போனபர்ட் வந்து இந்த ஸ்டாச்சு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் இந்த ஸ்டாச்சுவை நெப்போலியன் போனபர்ட்னால ஃப்ரான்ஸுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஸ்டில் த ஸ்டாச்சு ரிமைன்ஸ் இன் இங்கிலாந்து அப்படின்றது தான் இந்த ஸ்டாச்சு, இந்த ஒசிமாண்டியஸை பற்றின ஐடியாலஜி. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சானட் ஒசிமாண்டியஸ். ஸோ ஒசிமாண்டியஸ் பற்றி போயம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் போயமை தாண்டி எக்ஸ்டர்னல் ரெஃபரன்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ரிமெம்பர் எவ்ரிதிங்.